ஹாய் கேஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 53 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம லூஃபி தான் கட்டுறாங்க. லூஃபி வந்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கானா. பார்த்தா அந்த டைம் ஒரு இடியும் மழையும் வருது. அதில் வந்து அந்த எக்ஸிபிஷன் பிளாட்ஃபார்மே உடஞ்சி விழுந்துருது. இதெல்லாம் ஸ்மோக்கர் பார்த்துட்டு இது எப்படா நடந்துச்சு, இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இது விதியால நடந்துச்சா இல்லை எதார்ச்சியா நடந்துச்சா, இது எதுக்காக நடந்துச்சுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த சைடு வந்து யாரையோ ஒரு ஆளை காட்டுவாங்க, யாருன்னே தெரியாது. அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான், இங்க நிறைய பேர் கனவை தூக்கி சுமந்துட்டு இருக்காங்க, அந்த கனவை நோக்கி போறவங்களுக்கு வழி விட்டு தான் ஆகணும் நம்ம, ஏன்னா அவங்க கனவை நம்ம வந்து மதிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் நடந்து போயிட்டு இருப்பான். எப்படியும் வந்து உன் லைஃப்பை நீ தான் சூஸ் பண்ணணும், அதனால நீயே வந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த சைடு வந்து லூஃபியை காட்டுவாங்க. லூஃபி வந்து நம்ம சீக்கிரமா வந்து கிராண்ட் லைனுக்கு போக போறேன்டா, வாங்கடா போவேண்டா அப்படின்னு சொல்லி 3 பேர் ஓடிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து ஓடிட்டு இருக்கும் போதே வந்து லூஃபி மட்டும் தான் சிரிச்சிருப்பாங்க, இதெல்லாம் டென்ஷனா போயிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன் வந்து அல்பிராவும் பக்கியும் தான் கட்டுவாங்க. அவங்க க்ரூ எல்லாம் சேர்ந்து மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருப்பாங்க. அபாச்சி எல்லாம் வந்து பறந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து என்னெல்லாம் யாராலையும் தொட முடியாது, நான் தான் வந்து ஸ்லாப் ஃப்ளூட் வந்து சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே பக்கி எந்திரிப்பானா, கபாஜி கேப்பா, நீங்க என்ன உயிரோட தான் இருக்கீங்களா கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குலாம் சாவே கிடையாதுடா, இப்ப நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டே வந்து அந்த லூஃபி தான், அவனை மட்டும் நம்ம பிடிச்சி கொண்டுறணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே அல்பிட்டா கேப்பா, இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது, நிறைய நேவாளுங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. உடனே வந்து பக்கி சொல்லுவான், டே என்னோட இன்ஜினை கொண்டு வாங்கடா, நான் மோட்டரா மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா வந்து அவனோட சாப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பவர் டெவில் ஃபுட் பவரை யூஸ் பண்ணுவான். ஒரு கார் மாதிரி மாறிடுவான். உடனே வந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்பானா. அல்பிதா வந்து என்னோட பவரை காட்டுறான் படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லேடை ஏற்பாடு பண்ணுவாடா அப்படின்னு சொல்லிடுவா. அதுவும் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து காலை சாஃப்ட் ஆகிட்டு அப்படியே வலிக்கிட்டே போவா. ஆனா பார்த்தா ஒரு ஸ்மோக் வந்து எல்லாரையும் வந்து கேப்சர் பண்ற மாதிரி இருக்கும். டே என்னடா ஒரு ஸ்மோக்கால வந்து என்னடா மூவ் பண்ண முடியல நம்மளால அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பக்கி கேட்பான், டே ஸ்மோக்கர் நீ தானே இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்டா நான் தான்டா இது, நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, ஸ்ட்ரென்த்தே இல்லை, நீங்களாம் வந்து எப்படிதான் வந்து பைலட் ஆனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு பேசிட்டு இருப்பான். பார்த்தா வலைய போட்டு எல்லாரையும் பிடிச்சிருவான் ஸ்மோக்கர். அது இல்லாம நான் வந்து அந்த லூஃபியை பிடிக்க போறேன், நீங்களாம் வேஸ்டா, நீங்களாம் எதுக்குமே யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து ஸ்மோக்கர் சொல்லுவான், டேய் நீங்க வந்து இவங்க எல்லாம் பாத்துக்கோங்க, நான் போய் வந்து லூஃபியை பிடிக்கிறேன், என்னோட பைக் எங்கடா, அந்த பைக் எங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஓகே கேப்டன் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தான் இந்த பைக் எடுக்க போயிடுவாங்க. பார்த்தா வந்து எல்லாத்தையும் சொல்லுவான், நான் போய் லூஃபியை பிடிக்க போறேன், அது வரைக்கும் இவங்களை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாமி உசுவாபின்னு தான் காட்டுவாங்க. அவன் 2 பேரும் ஓடிட்டு இருப்பாங்க. நம்ம கப்பலை வந்து நேரம் நேவியால் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம கப்பல் வேற ஆபத்துல இருக்கு, நம்ம சீக்கிரமா போய் அவனா சொல்லிட்டு வேகமா ஓடிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து பக்கி குரூப் மோஜி தான் காட்டுவாங்க. அவன் எதோ தீப்பெட்டி வச்சு பத்த வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். பார்த்தா அந்த மலையில வந்து அந்த பத்தி வந்து எரியாத அப்படியே அணைஞ்சுக்கிட்டே இருக்கும். நிறைய குச்சி கொளுத்தி போட்டு வச்சிருப்பான். இதெல்லாம் அந்த சிங்கம் பார்த்துட்டு என்னையா பண்ற அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமேட்டு இந்த கப்பா நம்ம எரிய வச்சாதான் வந்து நம்ம பாச நம்மளை ஃப்ரீயா விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே வந்து உசோப்பும் நாமியும் வந்துருவாங்க. அது போய் அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்தை ஏவி விடுவான். அப்படியே அட்டாக் பண்ண போவான். அந்த டைம் உசோப் வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவான். அந்த அட்டாக்ல முட்டை போய் விழுவோம். அந்த எக்கை வந்து அதை நக்கிட்டு இருக்கும் அந்த சிங்கம், ஏன்னா அதுக்கு ஆல்ரெடி பசி போல. உடனே வந்து நம்ம இங்கேருந்து தப்பிச்சா அவனும் டக்குன்னு போவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே மோதி சொல்லுவான், நான் தாண்டா வைஸ் கேப்டன் பக்கி குரூப்லயே, என்னை தாண்டி இந்த கப்பலுக்குள்ள முடிஞ்சா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா புல்லட்லாம் வந்து அட்டாக் பண்ணும். இது யாருடான்னு பார்த்தா நேவி ஆளுங்க. அவங்க ஒரு சைடு சுடுவாங்க, இவங்க அப்படியே ஜம்ப்னு எஸ்கேப் ஆயிட்டே இருப்பாங்க. பார்த்தா உசோப்பும் நாமியும் வந்து கப்பல்ல ஏறிடுவாங்க எப்படியோ தது மாதிரி. இப்பெல்லாம் நேவி ஆளுங்க சொல்லுவாங்க, நீங்க வந்து யாராலையும் தவிச்சு போக முடியாதா, நீங்க எங்க கையில தான் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீன் வந்து ஸ்மோக்கர் கிட்ட தான் போகுது. ஸ்மோக்கர் அவன் பாட்டுக்கு வண்டி எடுத்து வேகமா வந்துட்டு இருப்பான், லூஃபியை பிடிச்சி அவனோட அப்படின்னு சொல்லிட்டு. லூஃபி வந்து சீக்கிரம் வாங்கடா, நம்ம வந்து கப்பலுக்கு போவோம், இப்படி எப்படி வழி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். எதுவும் வழி தெரியாதுடா, நேரா ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா ஏத்தப்பல டசிக்கிட்டு நின்றுட்டு இருப்பா. டே ஜோரோ ஒன்ட்டெல்லாம் அந்த ஸ்வாடு எதுவும் இருக்கவே கூடாது, அந்த ஸ்வாடு எல்லாத்தையும் என்கிட்ட கூடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே ஜோரோ சொல்லுவான், இதை நானே பாத்துக்கிறேன்டா, நீங்க யாரும் வந்து இங்கெல்லாம் நிக்க வேணாம், நீங்க வந்து இங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே சரி ஓகேவா நம்ம சண்டை போட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா டசிக்கியும். நீ தான் ஜோரோன்னு தெரியாம கூட நிறைய வந்து பேசிக்கிட்டு இருந்த மாதிரி ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நீ ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேரே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பான். அதோட 2 பேரும் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப வந்து லூஃபி சொல்லுவான், இது வந்து ஜோரோட சண்டை, நம்ம வந்து தலையிட வேணாம், நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பட் அசிக்கி வர சொல்ல ஆரம்பிச்சிருவா, நீ என்னை ஏமாத்தி இருக்க, நான் ஒரு நேவி ஆபீசர் வேற, அதனால உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. எல்லாரும் வந்து கேட்டுட்டு லூஃபி வந்து போக சொல்லிடுவான் ஜோரோவும். சரிவா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா ஜோரோட 1 ஷார்ட் ஸ்டைலுக்கு ஈக்குவலா சண்டை போட்டு இருக்கா குயினாவும். ஜோரோ வந்து 2 ஷார்ட் ஸ்டைல வந்து யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் டசிக்கோட கத்தியை தட்டி விட்டுருவான். தட்டி விட்டுட்டு அவ பக்கத்துல கத்தியை சரி வச்சுட்டு, உடனே எனக்கு கொல்றதுக்குலாம் இஷ்டம் இல்லை, நான் கிளம்புறேன், நீ ஆல்ரெடி தோத்துட்ட சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டு அங்கேயிருந்து கிளம்பி போவான். அப்ப வந்து டசிக்கி கத்த ஆரம்பிச்சிருவா, ஏய் நான் ஒரு பொண்ணுன்றனால தானே வந்து நீ வந்து என்னை விட்டு போற, ஒரு ஆம்பளைன்றனால நீ ஆணவத்துல ஆடாத பாத்துக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உன்னோட நான் ஸ்ட்ராங் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு திருப்பி குயினா தான் ஞாபகம் வரும். உடனே அவன் திரும்பி கத்த ஆரம்பிச்சிருவான், நீ ஃபர்ஸ்ட் இப்படி பேசுறத நிறுத்துறியா, எனக்கு நீ இப்படி பேசுறது பிடிக்கவே இல்லை, உன்னை வந்து கொல்லாம விட்டது காரணமே நீ பார்க்க அப்படியே என் ஃப்ரெண்டு மாதிரியே இருக்க, அவ பேசின வார்த்தையை தான் நீனும் பேசிட்டு இருக்க,
ஸோ அதனால இதுக்கு மேல வந்து என் மூஞ்சில முழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு கத்திட்டு இருப்பான் ஜோரோ. இதை டசி கேட்டுட்டு இங்க என்னதான் நடக்குது, நான் ஒன்றும் உன் ஃப்ரெண்டு மாதிரிலாம் இல்ல, எனக்கு பிடிச்சத நான் பேசிட்டு இருக்கேன் சரியா, உன் ஃப்ரெண்டை வைக்கணும்னா நீ இப்போ உன் ஃப்ரெண்டை பாரு, நான் ஒன்றும் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ ஒரு சைடு கத்திட்டு இருப்பான். கண்டிப்பா வந்து உன்னோட பெஸ்ட் ஸ்வாட் மேனா ஆகி ஒன்றை இருக்க ஸ்வாட் எல்லாத்தையும் நான் புடுங்கியா உண்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் சீன் வந்து லூஃபி கிட்டையும் ஜாஞ்சி கிட்டே தான் போவோம். எய்த்தாப்புல பார்த்தா ஸ்மோக்கர் வந்து நின்றுட்டு இருப்பான். டேய் ஃபர்ஸ்ட் நீ என்ன தண்ற, அதுக்கப்புறமேட்டு நீ கிராண்ட் லைனுக்கு போலாம்டா, உள்ளார வந்துட்டு என்ன பார்க்காம கிராண்ட் லைன் போனா என்னடா ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே லூஃபி சொல்லுவான், இதை நானே பாத்துக்கிறேன் சஞ்சி, ஆல்ரெடி எனக்கு இவனுக்கு ஒரு பங்கு இருக்கு, அதனால நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த சைடு வந்து அப்படியே உசோப்பி நாமின்னு தான் கட்டுவாங்க. ரெண்டு பேரும் வந்து எப்படியாச்சும் கப்பல்ல ஏறியா ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா கப்பல் வந்து பீரங்கெல்லாம் வச்சு அட்டாக் பண்ணிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் கப்பல்ல ஏறிட்டு இங்கே இருந்தா சரிப்பட்டு வராது, நம்ம கப்பலை மூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. அதோட நம்ம மூவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னும் நம்ம க்ரூ யாருமே வரல நாமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். போ அப்படியே வந்து ஏறிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா மோஜி தான் மாட்டிட்டு இருப்பான் அந்த இடத்துல. அதான் வந்து சாஞ்சி ஓடி வந்துட்டு இருப்பான். நாமிச்சான் கப்பலை நிறுத்துன்னு சொல்லிட்டு உடனே வந்து பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நாமே பின்னாடி பார்த்தா வந்து நேவியால வந்துட்டு இருப்பாங்க. ஆனா வந்து சாஞ்சிக்கு வந்து அவன் காலை வச்சு அசால்ட்டா அடிச்சு நவுத்திட்டு இருப்பான். ஆனா நிறைய பேர் இருக்கனால சாஞ்சாலே முடியாது, ஒரு லிமிட்டுக்கு மேல அவனும் வந்து மூச்சு வாங்கி நின்றுட்டு இருப்பான். உடனே உசப் சொல்லுவான், நான் போய் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்கவுட் எடுத்து தண்ணிக்குள்ள வச்சிருவான். ஏன்னா அப்பதான் வந்து அட்டாக் பண்ணும்போது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இருக்கிற எல்லாரையும் சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருப்பான். தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி ஒரு சைடு திருப்பி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அவனே கேட்பான் சாஞ்சிட்ட, ஜோரம் எங்கடா, லூஃபி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. லூஃபி வந்து அந்த ஸ்மோக்கர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான், அதனால இப்போதைக்கு அவன் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஜோரோ வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான், வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப லூஃபியை கட்டுவாங்க, டேய் நான் வந்து கண்டிப்பா கிங் ஆஃப் த பைரட் ஆயே திருவண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டேய் அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ என்னை தாண்டி போறண்டா அப்படின்னு இருப்பான். வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம் சொல்லிட்டு அவன் கையை நீட்டுவான். பார்த்தா வந்து அவன் ஸ்மோக்கை வச்சு பிடிச்சிட்டு இருப்பான். டேய் நான் ஆல்ரெடி டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கேன்டா, என்னட்டெல்லாம் அவன் பாச்சாலாம் பழிக்காது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா லூஃபி அடிச்சு படுக்கப்பட்டுருவான். நான் தான் சொன்னேன்ல நீ ரொம்ப வீக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே வந்து திருப்பி லூஃபி வந்து கம் பிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அடிச்சுட்டே இருப்பான். ஆனா அவன் கொஞ்சம் பின்னாடி தான் போவானே தவிர அவன் அடிக்கிற அடி எல்லாமே வந்து ஸ்மோக்கா தான் மாறும். நான் என்ன டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து லூஃபி வந்து எவ்வளவுதான் அட்டாக் பண்ண பார்ப்பான், ஆனா அவனோட டெவில் ஃப்ரூட் பவர் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் எல்லாத்தையும் வந்து ஈஸியா அடி வாங்கிட்டு தான் இருப்பான். லூஃபியும் லூஃபியோட கேப்பை பிடிச்சி அப்படியே தரையோட அழுத்தி, நீங்க வந்து தப்பிக்க முடியாது, நீ கிங் ஆஃப் த பைரட்லாம் ஆக முடியாது சரியா, உன்னை நான் இப்ப பிடிச்சேதான் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வெப்பன் எடுக்க போவான். அந்த டைம் வந்து யாரோ வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இவர் தான் வந்து அந்த எபிசோட் ஃபர்ஸ்ட்ல இருந்தாலும் அவர் தான், அடுத்தவன் ட்ரீம் வந்து யாராலையும் தடுக்க கூடாதுனா, நீயும் இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாத்தையும் அவன் கேட்டுட்டு ஷாக் ஆயிருவான். அதோட வந்து இங்க ஒரு விஷயம் நடக்க போகுது, அதனால வந்து நீ பார்த்து இருந்துக்க ராசா அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா வந்து ஒரு பெரிய புயல் காத்து ஒன்று அடிக்கும். ஒரே ஒரு காத்துல வந்து லூஃபி ஜோரோ சாஞ்சி எல்லாரும் வந்து ஒரு இடத்துக்கு எஸ்கேப் ஆயிடுவாங்க. எல்லாரையும் கூட்டு போய் ஒரே இடத்துல கும்பலா போட்டுரும். உடனே வந்து அந்த கப்பல்லாம் பாத்துருவாங்க, டே நம்ம கப்பலுக்கு பக்கத்துல வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே லூஃபி வந்து உங்களை நான் கூட்டு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நாமே சொல்லுவா சீக்கிரம் வாங்கடா, இங்க இருந்து கிளம்பி ஆகணும், நான் கிராண்ட் லைன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. லூஃபி வந்து அப்படியே ஆப்போசிட்ல போயிட்டு கம் ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் வந்து அப்படியே அடிச்சு தூக்கிட்டு போவான். இங்க ஏதோ சரியில்லடான்னு சொல்லி வாய மூடுவாங்க. பார்த்தா வந்து ராக்கெட்ல அப்படியே பறந்து போற மாதிரி பறந்து போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு லூஃபியும் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு கத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க எல்லாம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. டேய் நம்ம எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம்டா அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீன் வந்து ஸ்மோக்கர் கிட்ட தான் காட்டுவாங்க. ஸ்மோக்கர் சொல்லுவான், நமக்கு வந்து கண்டிப்பா கிராண்ட் லைனுக்குள்ளார போயே ஆகணும்டா, போயிட்டு நம்ம அவங்கள பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அது இல்லாம வந்து மேலாளர்ல இருந்து யார் கால் பண்ணி சொல்லியிருந்தாலும் சரி, நம்மளுக்குலாம் வந்து தேவையில்லை, நம்மள அந்த ஆர்டர்லாம் கவனிக்கணும் அவசியம் இல்லை, நம்ம கண்டிப்பா வந்து அவனை பிடிச்சே ஆகணும், இல்லாட்டினா வந்து பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிடுவான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா தப்ப ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான். டே டிராகன் நீ எதுக்குடா இங்க வந்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. இது எல்லாத்தையும் வந்து நேவியல்கள்லாம் பார்த்துட்டு என்னது இவரா, இவர் வந்து ரெவல்யூஷன் ஆர்மியில உள்ளவராச்சு, இவர் வந்து பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாம் ஷாக் ஆயிருவாங்க. டேய் நீ வந்தனால தானே அங்க இடத்துல காத்து வந்துச்சு, அதனால தானே தப்பிச்சு போனா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஆனா வந்து கண்டிப்பா நான் அவனை சும்மா விட மாட்டேன்டா, கண்டிப்பா வந்து கிராண்ட் லைனுக்குள்ளார போய் அவனை நான் பிடிச்சி அவன் பிடிச்சி வந்து எனக்கு கீழே தான் வந்து நான் அவனை அடைக்க போறேன், அவன் பவுண்டரி எதை கிளைம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருப்பான். சரி டசிக்கு சொல்லுவா, நானும் வந்து கண்டிப்பா வருவேன், ஜோரோ வந்து எனக்கு ஏமாத்திட்டான், என்னை அட்டாக் பண்ணிட்டான், ஸோ அதனால நான் பழிக்கு பழி வாங்கிட்டு இருப்பேன் அப்படின்னுவான். சரி வந்து பக்கி கிட்ட தான் கட்டுவாங்க. பக்கி வந்து நான் கண்டிப்பா அந்த லூஃபியை பிடிச்சி ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அவங்க எல்லாம் தப்பிச்சிருப்பாங்க. அல்பேரியால இருந்து கபோஜ்ல இருந்து எல்லாருமே தப்பிச்சு போயிட்டு நம்மளுக்கெல்லாம் அழிவே கிடையாது, நம்ம கண்டிப்பா அவனை பிடிச்சி கொல்ற வரைக்கும் நம்ம வந்து சாதாரண ஆளெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து நாமே சொல்லுவா, டேய் நம்ம கிராண்ட் லைனுக்குள்ளார போறோம்டா, அந்த லைட் ஹவுஸ் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. உடனே சாஞ்சி சொல்லுவான், நம்ம அப்பனா வந்து கிராண்ட் லைனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட ட்ரீம்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சாஞ்சி உடனே சொல்லுவான், நான் வந்து ஆல் ப்ளூசியை வந்து கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. லூஃபி சொல்லுவான், நான் கிங் ஆஃப் த பைரட் ஆயே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறமேட்டு ஜோரோ சொல்லுவான் நான் பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆவேன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லியிருப்பா. நாமி வந்து நான் இருக்கிற வேர்ல்டு மேப் ஃபுல்லா நான் வரைஞ்சிருவேன் அப்படின்னு இருப்பான். உசோப் வந்து நான் கண்டிப்பா இந்த கடல்லே பிரேவான வாரியரா இருப்பேன், என்ன மாதிரி யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எல்லாரும் வந்து எப்படியே பேசிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.